இந்த நிகழ்ச்சி மூலமா உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நாளுக்கு முன்னால நாங்க கொடக்கரை அப்படின்ற ஒரு மலைப்பகுதிக்கு போயிருந்தோங்க. ஒரு மலைப்பகுதிக்கு போயிருந்தோங்க. அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட தெங்கனிக்கோட்டை அப்படின்ற இடத்துல இருந்து 36 கிலோமீட்டர் ஒரு 3 மலை ஏறி இறங்கணும். அந்த இடத்துல சகோதரர் ஜேம்ஸ் விஸ்வநாதன் அவர்களும் அவங்க துணைவியார் ஜெமீமா ஜேம்ஸ் அவங்களும் சமூக பணியும் தேவ பணியும் செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டின் மேற்கு எல்லை மாவட்டமான கிருஷ்ணகிரியின் தென்கனிக்கோட்டை தாலுகாவில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடுக்கு தொடர் மலைகளில் பூசாலிகள் என்னும் மலை ஜாதி மக்கள் வாழுகிறார்கள். தென்கனிக்கோட்டையிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரம் கிராமங்கள் வழியாக பயணித்த பின் மூங்கில் மரங்கள் அடர்ந்த யானைகளின் வாழிடமான வன இலாக்காவால் பாதுகாக்கப்படுகிற வனப்பகுதி வழியாக பயணம் தொடர்கிறது. 1985க்கு பின் அரசாங்கத்தால் 10 கிலோமீட்டர் தூரம் தார் சாலை அமைக்கப்பட்டது. தற்போது மிகவும் பழுதடைந்த நிலையில் இருக்கும் சாலை வழியாக பயணித்த பின் சகோதரர் ஜேம்ஸ் மலைஜாதி மக்களை வைத்தே செங்குத்தான 3 மலைகளை இணைக்க சுமார் 12 கிலோமீட்டர் அரசு அனுமதியோடு அமைத்த மலைப்பாதை வழியாக பயணிக்கிறோம். இந்த பயணம் மிக ஆபத்தானது. ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த இருபுறமும் 200 அடி பள்ளங்கள் உள்ள இந்த 12 கிலோமீட்டர் பாதை வழியாகத்தான் மலை ஜாதி மக்கள் நடந்தே பயணிக்க வேண்டும். நாம் நிற்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து பார்க்கும்போது இந்த மலையிலிருந்து இறங்கி அடுத்து நாம் பயணிக்க வேண்டிய அடுத்த மலையின் ஏற்றத்தில் இருக்கும் பாதை தெரிகிறது. மக்கள் வாழக்கூடிய கொடகரை மலைப்பகுதிக்கு வந்து சேர்ந்து விட்டோம். சகோதரி ஜேம்ஸ் வந்ததை பார்த்த மக்கள் அவரை வரவேற்க கூடி நிற்கிறார்கள். ஆங்காங்கே வாழக்கூடிய மக்களை சந்திப்பதற்காக நடந்து செல்கிறோம். விளைபொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய சேமிப்பு குழி இது. மலை உயரத்திலும் மக்களின் பயன்பாட்டிற்காக சிறிய குட்டை போன்ற நீர் ஆதாரம். இந்த நீரைத்தான் தங்களின் சகல தேவைகளுக்கும் இந்த மக்கள் பயன்படுத்துகிறார்கள். மக்கள் சிறு சிறு குழுக்களாக வாழக்கூடிய கலாச்சாரம் உடையவர்கள். இறந்த ஆவிகளுக்கு பயப்படுவார்கள். ஓரிடத்தில் 2 பேர் இறந்துவிட்டால் கூண்டோடு காலி செய்து வேறு இடத்திற்கு போய்விடுவார்கள். பகல் நேரங்களில் காடுகளுக்குள்ளே விறகு பொறுக்குவது, வன விளை பொருட்களை சேகரிப்பது என சென்று விடுவதால் இரவு நேரங்களில்தான் மக்களை சந்திக்க முடியும். மின்சார வசதி இல்லாததால் நெருப்பு மூட்டி அந்த வெளிச்சத்தில்தான் அவர்களோடு உறவாட முடியும். இவர்களின் மிகப்பெரிய சொத்தே இந்த ஓட்டைகள் நிறைந்த சிறிய குடிசைதான். இந்த ஆரிய களி இவர்களுக்கான உணவு. இவர் மரப்பாசி எடுப்பதற்காக மரம் ஏறுகிறார். இந்த மரப்பாசி சாயம் எடுப்பதற்காக பயன்படும்.
நாம் இந்த மரப்பாசியை பிரியாணி செய்வதற்கு பயன்படுத்துகிறோம். மக்களை சந்திக்க நெடுந்தூரம் மலைகளில் ஏறி இறங்கி கால் தளர ஊன்றுகோல் கை கொடுக்க நடந்து வருகிறோம். இம்மக்களின் பிரதான உணவான இருளக்கிழங்கு பூமிக்கடியில் 2 அடி ஆழத்தில் இயற்கையாக கடவுள் கொடுத்த உணவு. குளிர் அதிகமாக இருப்பதால் குளிப்பதற்கு அஞ்சுவார்கள். சிறிதளவு தண்ணீரை கொண்டு தங்கள் உடலை சுத்தம் செய்து கொள்வார்கள். மிக உயரமான மரத்தில் இருக்கும் தேனை எடுப்பதற்காக அருகில் இருக்கும் சிறிய மரத்தில் மூங்கில் கட்டி அதன் வழியாக பெரிய மரத்தில் ஏறி தேனை சேகரிப்பார்கள். இவளை போன்ற 300க்கும் அதிகமான சிறு குழந்தைகள் கல்வி இல்லாமல் இம்மலைப்பகுதியில் இருக்கிறார்கள். பகல் நேரங்களில் காடுகளுக்குள்ளே சென்றுவிட்டு இரவு நேரத்தில் நெருப்பு மூட்டி இங்கு இளைப்பாரி மீண்டும் அடுத்த நாள் காட்டுக்குள் செல்வார்கள். காட்டிலேதான் இவர்களுடைய வாழ்க்கை. குகை போன்ற இப்படியான பாறை இடுக்குகளில் தான் இளைப்பாறுவார்கள். செங்குத்தான பாறையில் இருக்கும் தேனை எடுக்க மூங்கில் ஏணி கட்டி அதன் வழியாக இறங்கி ஆபத்தான முறையில் தேனை சேகரிக்கிறார்கள். கால் சறுக்கினால் கீழே 200 அடி பள்ளம், விழுந்தால் சுக்கு நூறாகி விடுவோம். ஆரம்பத்தில் சகோதரர் ஜேம்ஸ் தன்னோடு குழந்தைகளை தங்க வைத்து கல்வி விழிப்புணர்வு கொடுத்தார்கள். பதினேழு முதியோர்களுக்கு இருவேளை உணவும் ஆடையும் கொடுத்து பராமரித்து வருகிறோம். பாதை வசதிகள் இல்லாத ஆரம்ப காலத்தில் குதிரையில் மக்களை சந்திக்க சகோதரர் ஜேம்ஸ் சென்றார்கள். காட்டு தடமே இல்லை. சரி, இந்த தடம் இந்த ஊருக்கு தடமே இல்லை. அப்ப நீங்க எப்படி போயிட்டு வந்தீங்க? தடம் இந்த ஊருக்கு இங்க வந்து தான் தடம் ஆனது. கிணறு வெட்டி தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி அமைத்து குடிநீர் வசதி செய்து கொடுத்த காட்சி. மலைஜாதி மக்களுக்கு குடும்ப வாழ்க்கை, கிறிஸ்தவ திருமணம் என்றால் என்ன என்று தெரியாததால் 1988 தன்னுடைய திருமணத்தை இந்த மலையில் நடத்தினார்கள் சகோதரர் ஜேம்ஸ் தம்பதி. மருத்துவத்தை குறித்த விழிப்புணர்வு இல்லாததால் சுகம் இல்லை என்றால் வெயிலில் போய் படுத்துக் கொள்ளுவார்கள். எனவே மாதம் 2 முறை மருத்துவ முகாம்கள் நடத்தி மருத்துவ சேவை செய்து வருகிறோம். நாங்கள் வந்தது 1987 லீவில் வந்தோம், ஏப்ரல் மேல. அப்போ வரும்போது கீழே வந்தால் உங்களை மிஷினரிஸ் மீட் பண்ணி அவங்க ஃபீல்டுக்கு கொண்டு போவாங்கன்னு சொன்னாங்க. மிஷினரிஸ் மீட் பண்ணி கொண்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு மீட் பண்ண ஒரே ஒரு மிஷினரி தான் வந்திருந்தார். ஜேம்ஸ் விஸ்வநாதன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அந்த ஒருத்தர் தான் இருந்தார். அப்போ அவர் தனியாக இருந்தார், கல்யாணம் பண்ணாமல். ஸோ அவர் வந்திருந்தார். ஆனால் அவர் கூட இன்னொருத்தர் இருந்தார். அவங்க பிரதர் ஜேம்ஸ் விஸ்வநாதன் வந்து எங்கள் ஃபீல்டுக்கு போகலான்னும் போது நாங்கள் ப்ரேயர் பண்ணும்போது பண்ணியிருந்தோம். மக்களால் இடம் அவங்க வர முடியாத, அது உதவி கிடைக்காத இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ப்ரேயர் பண்ணியிருந்தோம். அதுக்கு அங்கே போகும்போது முதல்ல கொஞ்சம் தூரத்தில் ஒரு டெம்போ ஒன்று வரும், பஸ் எல்லாம் இல்லை அப்போ, பால் டெம்போன்னு சொன்னாங்க. அதில் கொஞ்சம் ஏற்றி நடுவில் ஒரு வழியில் இறக்குனாங்க காட்டில். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் போகலான்னு சொன்னாங்க. 2 கழுதை வச்சு அதில் மருந்தெல்லாம், மெடிசன்ஸ் எல்லாம் பேக் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் தலையில் தூக்குனாங்க.
இந்த கொஞ்ச தூரம் வந்து 12 கிலோமீட்டர் 3.5 மணியா 4 மணி நேரம் நடந்தோம். 2 சில்ட்ரனும் அதுவும். அப்போ நாங்கள் ஒரு கடவுள் கொடுத்த ஸ்ட்ரென்த்தோ அல்லது ஒரு உற்சாகமோ என்னமோ ஒரு வழியாக போனோம். அந்த இடத்துல தங்குறதுக்கு வசதி இல்லை, முக்கியமாக பாத்ரூம் வசதி இல்லை. அந்த மாதிரியெல்லாம் இடம் இருந்தது. அங்கேயும் மக்கள் இருக்காங்க. மீயாக்டின் பரிபாலகர் டாக்டர் ஜெயச்சந்திரன் தற்போது காமகிரி மலையில் சுமார்ட் என்ற சிறிய மருத்துவமனை கட்டி இதன் மூலம் மலை மக்களுக்கு சேவை செய்து வருகிறார்கள். அங்கிள் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் தான் முதல் ரசிக்கப்பட்ட, இந்த ஊரில் முதல்ல ரசிக்கப்பட்ட விசுவாசின்னு சொல்லிட்டு. இம்மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றி நம்மை போன்று மாற்ற அவசியமானது கல்வி அறிவு. நாம் தற்போது கிரேஸ் கார்டன் சிறுவர் இல்லத்தின் மூலம் 30 பிள்ளைகளை மாத்திரம் படிக்க வைக்கிறோம். ವರ್ಷ ಬಸ್ಟ್ಲ ಬುಗ್ ಹೋಯ್ತಿರೋದು ಬುಗ್ ಹೋಯ್ತಿತ್ಲ ಕಟ್ಸ್ಕಲ್ಕ ತೇನ್ ಕಾಟನ್ಲ ಪೂಸಿಗೆಲ್ಲ ಓಡಿರ್ದು ಒಟ್ಟು ನಂಗೆ ಆಲ್ಸರ್ತಂಡು மேல் கொடுற அன்ட்டில் மேல் கத்துறதுக்கா அடுத்து பின்னாடி பிரிசத்துண்டு எல்லாரும் நாங்கள் போகிறதுக்கா. அந்த பூசெல்லாம் கடிக்கிறதில்லை நீங்களா? கடிக்க இன்னும் அநேக குழந்தைகளை படிக்க வைக்க விரும்புகிறோம். ஒரு குழந்தையை படிக்க வைக்க மாதம் ரூபாய் 500 செலவாகிறது. சிந்திப்போம், செயல்படுவோம்.